ஊருக்கு முன்னாடி முந்திரிக்கட்டை போல அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது என்பது குற்றவாளிகளை தப்பிப்பதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றது அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டாங்கன்னு சொல்றார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? டாக்குமெண்ட் இஃப் இட் இஸ் இன் ஆர்டர் கேன் ரிஜிஸ்டர் கோர்ட் சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஆனால் மேல்முறையீட்டுக்கு போன இடத்துல அரசு தரப்பு வாதம் என்னவென்னு சொன்னா அழுத்தத்தின் காரணமாக சப் ரிஜிஸ்ட்ரார் இவற்றை பதிவு செய்திருக்கிறார் சொல்றாங்க. அப்ப எது உண்மை? பழனி தண்டாயுதபாணி சாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான 1.41 ஏக்கர் நிலத்தை, இந்த நிலத்தை பொறுத்தவரை இது கோயிலுக்கு சொந்தமானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோயில் கட்டுப்பாட்டில் இருந்த கார் பார்க்கிங் செய்து கொண்டிருந்த நிலத்தை திடீரென தனியார் இருவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது. இந்த பரிவர்த்தனை பார்க்கிற பொழுது பினாமி டிரான்சாக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கிறது. இந்த புள்ளியில் அரசு இதுவரை விளக்கவில்லை. ஒரு அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? அறியாமையின் காரணமாக அதிகாரிகள் இவற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். துறையின் அமைச்சர் நாங்கள் விசாரிக்கிறோம், விசாரணையில் வரக்கூடிய விஷயங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்பது சொல்லுவதுதான் அமைச்சரினுடைய கடமை. ஆனால் அறியாமையின் காரணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தானாக முன்வந்து ஊருக்கு முன்னாடி முந்திரிக்கட்டை போல அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது என்பது குற்றவாளிகளை தப்பிப்பதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள், குற்றவாளியை காப்பாற்றுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. இந்த சீக்வன்ஸை பார்க்கணும். நம்ம 2ஆம் தேதி கடிதம் கொடுக்குறாங்க, 3ஆம் தேதி ஒரு ரிஜிஸ்ட்ரார்கிட்ட வந்து சப்மிட் பண்றாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரார் மறுக்கிறாரு, அவர் விடுமுறையில் போறாரு. 4-5 சனி ஞாயிறு விடுமுறை. 6ஆம் தேதி அன்னைக்கு பழனி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு லீவ் போட்டு போயிட்டாங்க. அப்ப இன்சார்ஜ் யாரை கூட்டிட்டு வராங்கன்னா, பழனிக்கு பக்கத்தில் சத்திரப்பட்டின்னு 10 கிலோமீட்டர் இருக்கு, அங்க இருக்கிற ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரை இன்சார்ஜ் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா கீரனூர் ஒரு சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இருக்கு, அங்க அவங்க கிட்ட இன்சார்ஜ் கொடுத்துருக்கணும். 60-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கொடைக்கானல் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆளை பிக்ஸ் பண்றாங்க இந்த கவர்மெண்ட். அதுவும் கொடைக்கானல் இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் பத்திரங்களை பதிவு செய்யக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் அல்ல, டிஆர் சிட் ஃபண்ட். சிட் ஃபண்டுக்குன்னு ஒரு தனியார் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் இருக்கிறார். அவரை அழைச்சிட்டு வந்து இங்க ஒரு நாள் இவங்க வந்து இன்சார்ஜ் கொடுக்குறாங்க. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? கோர்ட்டோட ஆர்டர்ல டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருந்ததுன்னா பதிவு செய்யலான்னு இருந்ததுனால அவங்க பதிவு செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றது அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டாங்கன்னு சொல்றார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? டாக்குமெண்ட் இஃப் இட் இஸ் இன் ஆர்டர் கேன் ரிஜிஸ்டர் கோர்ட் சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஆனால் மேல்முறையீட்டுக்கு போன இடத்துல அரசு தரப்பு வாதம் என்னவென்னு சொன்னா HRNC டிபார்ட்மெண்ட் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு அழுத்தத்தின் காரணமாக சப் ரிஜிஸ்ட்ரார் இவற்றை பதிவு செய்திருக்கிறார் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. HRNC மினிஸ்டர் ஒன்று சொல்றார், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஒன்று சொல்றார், கோர்ட்ல அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த ஒரு இத்தகைய ஒரு வாதத்தை வைக்கிறார். அப்ப எது இதுல எது உண்மை?